ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. வழக்கறிஞர் ஆதாரங்கள் திரட்டுறதுக்காக 2 நாள் டைம் கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வீராவுக்கு சந்தேகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இப்படி இந்த விட்னஸ் மாறனுக்கு எகெயின்ஸ்டாக சாட்சி சொல்லுவான்னு தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. ஏன்னா ராகவ் மாமா அவ்வளோ பணம் தூக்கி கொடுத்தோம். இவன் பொய் சொல்லாமல் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் மாறனை மாட்டி விட்டான் அப்படின்னா மாமா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இப்படி பணம் கொடுத்துருக்காரு. இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அது என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னா எதுக்கு மாமா பணம் கொடுத்தாரு? அப்போ கூட அவர் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தானே இருந்தார். அப்படின்னா இவர் பணம் கொடுத்தது மாறனை காப்பாற்றுறதுக்கு இல்லை, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான். இதை பற்றி நம்ம எப்படியும் மாறன்கிட்ட கேட்டா அவன் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுவான். அதனால நாம நேரடியா ராகவ் மாமா கிட்டே கேட்கறது தான் சிறந்த வழி அப்படின்னுட்டு வீரா என்ன பண்றாங்கன்னா நேரா ராகவை பார்க்க வராங்க. நேரா ராகவ் நடுங்கிட்டு இருக்காங்க. ஐயோ வீரா வேற வராளே அப்படின்னு. மாமா நில்லுங்க மாமா, இங்க என்ன மாமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போது வீரா என்ன சொல்ற வீரா எனக்கு புரியல அப்படின்னு ராகவ் பதட்டப்படுறாங்க. போதும் மாமா, நீங்க உங்க தம்பி எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கிறது போதும். இங்க பாருங்க மாமா, ஒடுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. அந்த விட்னஸ் என்னன்னா மாறனை காப்பாத்துவான்னு பார்த்தா கடைசியில மாறன் தான் எல்லாம் பண்ணாங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறான். அப்படின்னா நீங்க அவனுக்கு என்னத்துக்கு மாமா பணம் கொடுத்தீங்க சொல்லுங்க? அதுவும் 1 2 10 லட்சம் மாமா, அவ்வளோ பணமும் எதுக்கு கொடுத்தீங்க? அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. எனக்கு இன்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னதும் ஐயோ வீரா நான் என்ன பண்றது வீரா, உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு போதும் எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு போது உடனே ராகவ் வீரா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் வீரா, நீ ஏன் நம்பவே மாட்டேங்கிற? நான் மாறனை காப்பாற்ற தான் பணம் கொடுத்தேன். ஆனால் அவன் எதுக்காக அப்படி சொன்னான்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறது. போதுமாமா, நல்லா நடிக்கிறீங்கல்ல, சரி எங்கே போனால் எப்படி உண்மை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இப்போவே போய் நான் அந்த சாட்சியை பார்க்குறேன் அப்படின்னுட்டு வீரா கிளம்புறாங்க. மாற நம்ம ராகவ் தடுத்தும் வீரா கேட்காம அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த ராகவ் நேராக விஷயத்த மாறன்கிட்ட ஃபோன் போட்டோம். டேய் வீரா அதை சாட்சியை பார்க்குறதுக்கு போறாடா, கடைசியில் அவன் உண்மையை சொன்னான், அவ்வளவுதான் மாறா, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறா அப்படின்னு போதும் மாறன் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே வீராவுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா வீரா போன் எடுக்கிற மாதிரி இல்ல. உடனே மாறன் என்ன பண்றாங்கன்னா செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வள்ளி டே என்ன ஆச்சுடா, ஏன் பதட்டமா இருக்கா அப்படின்னு போதும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வள்ளி கிட்ட மாற சொல்லி முடிச்சுட்டுறாங்க. அடப்பாவி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன்டா இது என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்ல இல்லை அப்படின்னு போதும். ஆமா இது நல்ல விஷயம், உங்ககிட்ட சொல்லி நான் சந்தோஷப்படுறதுக்கு. அட போத்தேன், எனக்கு இப்போ என்ன பண்ணுறனே புரியல அப்படின்னு போது சரி சரி விடு, நானே இந்த உண்மையெல்லாம் வீரா கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். கடவுளா பார்த்து அவளே தெரிஞ்சுக்க போறா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னதும் ஐயோ ஆத்த, எனக்கு உனக்கு ராகவ் 3 பேருக்கு தெரிஞ்ச இந்த உண்மை யாருக்கும் தெரியவே கூடாதுதா. அதுவும் முக்கியமா வீராவுக்கு தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அது ஏத்த உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாறன் பேசிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. சரிடா இப்ப நீ என்ன பண்ண போற யோசிக்க விட அத்த, எப்படியோ வீரா அந்த விட்னஸஸ் மீட் பண்ணவே கூடாது அப்படின்னுட்டு நம்ம மாறன் ஒரு திட்டம் யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம வீரா அந்த விட்னஸை பார்க்க கிளம்புற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா மாறன் ஏதாச்சும் சாக்கு போக்க வச்சு நம்ம வீரா தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள்னு சொன்னா வீரா கண்டிப்பா அந்த சாட்சியை பார்க்க போகாம வீடு திரும்பி வந்துருவாங்க. ஒரு வேளை மாறினால தடுக்க முடியலன்னா வீரா என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அந்த சாட்சியை போய் பார்ப்பாங்க. அங்க போய் அவகிட்ட போய் இங்க பாரு, எதுக்காக நீ போய் சொன்ன, உண்மையை சொல்லு, இந்த தப்ப மாறன் பண்ணையில வேற யாரோ பண்ணிருக்காங்க, ஆனா நீ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாறனை மாட்டி விட்டுருக்க, சொல்லு யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு போது அந்த விட்னஸ் உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இங்க பாரு ராகவ் மாமா உனக்கு 10 லட்சம் பணம் கொடுத்தாரு, அது எதுக்கு கொடுத்தாரு? அதே மாதிரி நீ மாறனை காப்பாத்துவன்னு பார்த்தா கடைசியில மாறனுக்கு எகின்ஸ்டாவே நீ சாட்சி சொல்லிட்ட, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு போதும் அந்த ஆள் ஐயோ அந்த மனுஷன் 10 லட்சம் தந்திருக்கான், அவனுக்கு விசுவாசமா இருக்கணும், எங்கால கண்மணி நமக்கு பணம் தந்திருக்கா, அவளுக்கும் விசுவாசமா இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு நாம உண்மையை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த விட்னஸ் உறுதியா இருக்காங்க. இங்க பாருமா எனக்கு எதுவும் தெரியாதுமா, நான் நடந்த உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு போதும் இங்க பாரு மாமா உனக்கு பணம் தந்ததை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் கோர்ட்ல காமிச்சா உனக்கு ஆயுள் முழுக்க தண்டனை தான், போய் சாட்சி சொன்னேன்னு பரவாயில்லையா அப்படின்னு போதும் அந்த விட்னஸ் பயந்து போய் ஐயோ என்ன மன்னிச்சிருமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகவ் தான், மாறம் இல்லை எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு